சென்னை அருகே பொத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். எதற்காக இந்த சோதனை? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த பொத்தேரியில் பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை நடத்தி வருவதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் பிரபல தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் வருகை தந்து இங்கு தங்கி இருந்து அவர்கள் படித்து செல்வது வழக்கமாக இருக்கின்றது. இங்கு பயிலும் கல்லூரி மாணவர்கள் தனியார் கல்லூரி சுற்றியுள்ள பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் விடுதிகளிலும் தங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியுள்ள மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக போலீசாருக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தாம்பர மாநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அதிரடி சோதனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளுக்குள் சென்றும் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றியுள்ள செடிகள் கொடிகளிலும் சுற்றுச்சுவர் அருகேயும் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை எல்லாம் நடத்தப்படுவதாக முதற்கட்ட போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த போதைப் பொருட்கள் அவர்கள் பயன்படுத்தி இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் உடனடியாக இவர்களுக்கு எங்கிருந்து போதைப் பொருள் சப்ளை செய்தார்கள், யார் இவர்களுக்கு கொடுத்தார்கள், எப்படி இவர்கள் கையில் போதைப் பொருள் வந்தது, எவ்வளவு பேர் இதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் சேகரித்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.